Morning champion, this is Professor R. Swing from Government College of Technology. நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டெக்னிக்கல் கான்செப்ட் பார்க்க போறோம். I will share my screen. இப்போ ஒரு 4-bar மெக்கானிக்ஸ் சின்னதா ஒரு லிங்க் இருக்கு வச்சுங்களேன். சின்னதா இருக்க லிங்க் வந்து பேர் என்ன வைக்கிறாங்கன்னா சின்னவன் பேர் வைக்கிறாங்க. அப்ப அதாவது ஷார்ட்டஸ்ட் லிங்க் அப்படி சொல்றாங்க. பெருசா இருக்கவனுக்கு வந்து பெரியவன் பேர் வைக்கிறாங்க. அவனுக்கு லாங்கஸ்ட் லிங்க் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஸோ நமக்கு என்ன பண்றோம்னா PNQ, அதாவது இன்டர்மீடியட் லிங்க் வந்து PNQ அப்படின்றாங்க. இப்ப நம்ம சின்னவனை போடுவோம். இவன் சின்னவன், இவன் பெரியவன், இவன் இன்டர்மீடியட், ரெண்டு பேரும் இன்டர்மீடியட் லிங்க். இவன் எஸ், இவன் எல், இவன் ஏ அண்ட் பி சொல்றாங்க. நம்ம வழக்கமா யூஸ் பண்றது பி அண்ட் கியூ யூஸ் பண்ணுவோம். ஸோ எஸ் பிளஸ் எல் லெஸ் தென் பி பிளஸ் கியூ அப்படின்றது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி பிளஸ் கியூ அப்படின்றது ஏ அண்ட் பிக்கு பதிலாக பி பிளஸ் கியூன்னு போட்டுங்க. அப்ப அது வந்து கிராஷோஃபியன் மெக்கானிசம் ஆர் கிராஷோஃப் லா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சாட்டிஸ்ஃபை. இப்போ எஸ் பிளஸ் எல் கிரேட்டர் தென் பி பிளஸ் கியூ இருந்தா டு நாட் சாட்டிஸ்ஃபை த மெக்கானிசம். அப்புறம் எந்த லிங்கை ஃபிக்ஸ் பண்ணாலும் நமக்கு ராக்கர் தான் கிடைக்கும். எஸ் பிளஸ் எல் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி அப்படின்னா S is not equal to L and A is not equal to B. Mechanism is same as the case one. If a length S equal to A, L equal to B, அது பேர் parallelogram linkage. So parallelogram linkage எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்கும். இது ஒண்ணு, இப்ப ரெண்டுல இவனும் L, இவனும் L, இவன் எஸ், இவன் எஸ். இந்த மாதிரி ஒரு லிங்கேஜ் இருந்தா அது பேரலோகிராம் லிங்கேஜ் சொல்லுவாங்க. ஸோ பேரலோகிராம் லிங்கேஜ்ல ஒரு மெக்கானிசம் இது பண்ணோம்னா அது நமக்கு வந்து கிராங்க் மெக்கானிசமா தான் வரும். டபுள் கிராங்க் மெக்கானிசமா தான் வரும் அப்படின்றது, கிராங்க் மெக்கானிசம் தான் வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது எஸ் பிக்ஸ்டா இருந்தா ஷார்டஸ்ட் லிங்க். இதுல வந்து இந்த இது தப்பா இருக்கு. இங்க ஷார்டஸ்ட் ஃபிக்ஸா இருந்தா டபுள் கிராங்க் வரும். ஷார்டஸ்ட்க்கு ஆப்போசிட் ஃபிக்ஸ் பண்ணா டபுள் ராக்கர் வரும். ஷார்டஸ்ட் அட்ஜசன்ட் ஃபிக்ஸ் பண்ணா நமக்கு கிராங்க் ராக்கர் மெக்கானிசம் வரும். இங்க வந்து தப்பா கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த மாதிரி ஃபாலோ பண்ண தேவையில்ல. ஷார்டஸ்ட் ஆப்போசிட்டா, அப்புறம் வந்து ஷார்டஸ்டுக்கு அட்ஜசன்டா அப்படின்ற மட்டும் போகும். ஷார்டஸ்ட் அட்ஜசன்ட் ஃபிக்ஸ் பண்ணா கிராங்க் ராக்கர் மெக்கானிசம் வரும். ஷார்டஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணா டபுள் கிராங்க் மெக்கானிசம் வரும். ஷார்டஸ்ட் ஆப்போசிட் ஃபிக்ஸ் பண்ணா டபுள் ராக்கர் மெக்கானிசம் வரும். ஸோ எஸ் ஃபிக்ஸ்டுனா டபுள் கிராங்க் மெக்கானிசம், பிஎன்கியூ ஃபிக்ஸ் கிராங்க் ராக்கர், எல் இஸ் ஃபிக்ஸ்டு ராக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி கிடையாது, ஷார்டஸ்ட் ஆப்போசிட் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ எப்படி வருது அப்படின்னா டபுள் எஸ் ஃபிக்ஸ்டா இருந்தால் டபுள் கிராங்க் மெக்கானிசம் சொல்றாங்க, எல் இஸ் ஃபிக்ஸ்டு டபுள் கிராங்க் மெக்கானிசம் சொல்றாங்க. இப்போ எஸ்ஸும் ஆப்போசிட்ல இருந்ததுன்னா, எல்லும் ஆப்போசிட்ல இருந்தா அப்போ வந்து எஸ் ஃபிக்ஸ் பண்ணாலும் எல் ஃபிக்ஸ் பண்ணாலும் நமக்கு டபுள் கிராங்க் மெக்கானிசம் வரும். அதே வந்து டெல்டாய்டு லிங்கேஜ்ல பாத்தீங்கன்னா எஸ் ஃபிக்ஸ்டா இருந்தா கிராங்க் மெக்கானிசம், எல் ஃபிக்ஸ்டா இருந்தா கிராங்க் ராக்கர் மெக்கானிசம். இப்போ டெல்டாய்டு லிங்கேஜுக்கும் பேரலோகிராம் லிங்கேஜுக்கும் வந்து டிஃபரன்ஸ் நம்ம பார்ப்போம். டெல்டாய்டு லிங்கேஜை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இப்படி இருக்குன்னா ரெண்டு சின்னதும் பக்கத்துல வரும், ரெண்டு பெருசும் பக்கத்துல வரும். பேரலோகிராம்னா ரெண்டு பெருசும் ஆப்போசிட்ல இருக்கும், ரெண்டு சிறுசும் ஆப்போசிட்ல இருக்கும். இந்த மாதிரி வந்தா அது பேரலோகிராம் லிங்கேஜ், இந்த மாதிரி வந்தா அது டெல்டாய்டு லிங்கேஜ் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இதுல வந்து தெரிஞ்சுக்கிறோம். இப்போ கிராஷோஃபியன் மெக்கானிசத்துல நான் கிராஷோஃபியன் மெக்கானிசம் எதை ஃபிக்ஸ் பண்ணா டபுள் ராக்கர் தான் வரும். ஆனா கிராஷோஃபியன் மெக்கானிசத்துல ஒவ்வொன்றும் ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி அதோட இது வந்து மாறும், பண்புகள் மாறும். ஸோ ஷார்டஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணா வந்து நமக்கு டபுள் கிராங்க், ஆப்போசிட் டு ஷார்டஸ்ட்னா டபுள் ராக்கர், ஷார்டஸ்ட் மெம்பர்னா கிராங்க் ராக்கர். எனவே அன்புக்குரிய மாணவர்களே, இந்த மாதிரி டெக்னிக்கல் கான்செப்ட்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ரொஃப் சுரேன் டாக் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, டெக்னிக்கல் கம்யூனிட்டியோட ஜாயின் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் சாம்பியன்ஸ்.